ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அவரைக்காய் அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து நாங்கள் வயலட் கலர் அவரைக்கான்னு தான் சொல்லுவோம். பட் இந்த ஊரில் இருக்கவங்கலாம் இது பேர் ஏதோ ஊர் அவரைக்காய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இது பேர் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். என்ன அவரைக்கான்னு சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அவரைக்காய் வந்து மேக்ஸிமம் மார்கழி, தை, மாசி இந்த 2-3 மாதத்துக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. கிடச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க. இதில் நிறைய நார் சத்து இருக்குது. டேஸ்ட் அதை விட செம்மையாக இருக்கும். அதனால் மிஸ் பண்ணாமல் எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்ருங்க. இன்னும் 1 மாதம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த அவரைக்காய் நம்ம தேடினாலும் கிடைக்காது. இந்த வயலட் கலர் அவரைக்காயில் வந்து பொரியல் பண்ணலாம், சாம்பார் வைக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் குழம்பு மாதிரி நம்ம மசாலாலாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சோனாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பாடு, டிஃபன் எல்லாத்துக்குமே நல்ல மேட்ச் ஆகும். நீங்களும் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த அவரைக்காயில் வந்து பிசிபலாபாத் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க. மறுபடியும் எப்படா அந்த அவரைக்காய் கிடைக்கும், அதை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஆர்வத்தை தூண்டும். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு எந்த காயுமே போடாமல் அவரைக்காய் மட்டும் போட்டு பிசிபலாபாத் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். நானே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், எப்போ இந்த அவரைக்காய் கிடைக்கும். வயலட் கலர் அவரைக்காய் போட்டால் தான் அந்த பிசிபலாபாத்தே டேஸ்ட்டாக இருக்கும். அது கிடைக்கிற வரைக்கும் நான் பண்ணவே மாட்டேன். இந்த அவரைக்காய் கிடைச்சா மட்டும்தான் நான் பிசிபலாபாத்தே பண்ணுவேன். அந்த அளவுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. நம்மளும் பாருங்கள், எந்த உரமுமே போடாமல் ஆடி மாதம் நம்ம சும்மா விதை போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கொடி வந்துட்டு இருந்துச்சு, பூவும் அப்பப்போ வந்துட்டு இருந்துச்சு. பட் பார்த்தா நம்ம மார்கழியில் தான் இது வந்து காய் காய்ச்சிருக்கு. நானே இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ பக்கமாக காய் பறிச்சிருக்கேன். வாரத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி 1/2 கிலோ அந்த மாதிரி வரும். ஒரு கொடியில் மட்டும் அந்த அளவுக்கு கிடைக்கும். நல்ல அறுவடை கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் இந்த 1 மாதத்தில் இந்த காயை வாங்கி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான காய், அதை விட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.